ஆளுநர் அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்பு வரப்பது உங்கள் PMS தாவூத். போன வீடியோ என்னென்னு கேட்டால், குறைந்தபட்ச சம்பளம் 47,400 போட்டிருந்தோம். அது ஏராளமான நண்பர்கள் போய் சேர்ந்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அதை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேங்கிறதுக்கு நான் ஓரம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு தடவையும் பே கமிஷனில் பேயும் டியும் சேர்த்து ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அந்த வெயிட்டேஜ் கொடுக்காமையே 47,400. அதனால தான் அந்த வீடியோவில் 4400 ப்ளஸ்ன்னு போட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, ஒன்றும் கஷ்டமே இல்லை, 5 யூனிட்னு சொன்னாங்க. இதை நான் ஏற்கனவே கட்டுரையும் பத்திரிகையில் இருக்கேன். எப்படின்னு கேளுங்களேன். இப்போ 5 யூனிட்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க, பிள்ளைங்களுக்கு 0.06, 2 பிள்ளைங்களுக்கு, அது 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்களுக்கு. மனைவிக்கு வந்து 0.08. ஆக யாருக்குமே முழுசு கிடையாது, அந்த ஆணுக்கு மட்டும்தான் முழுசு. நான் என்ன கேட்குறேன், அந்த பெண் வந்து ஊழியராக இருந்தால் அந்த அம்மாவுக்கு அளவு சாப்பாடும் இவருக்கு முழு சாப்பாடுமா? அதே போல் இந்த பையன் 25 வயசு வரைக்குமே வந்து குழந்தைதான்னு சொல்லிட்டு பென்ஷன் சட்டம் சொல்லுது. அவருக்கு எப்படி உங்களுக்கு வந்து 0.6 பொருந்தும்? இந்த அடிப்படையில் நான் ஒரு கட்டுரை ஏற்கனவே இருந்தேன். அதனால தான் இதை படித்த வேணுமே எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளவு கரெக்டாக சொல்லிட்டாரேன்னு. ரெண்டாவது, சில பேர் அப்பவும் 6,000 இப்போவும் 6,000 சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கும் இதில் நான் பதில் சொல்லிடுறேன், பார்த்துடலாம். இப்போது 7வது பே கமிஷனில் 7,000 ரூபா. இந்த ஃபிட்மெண்ட் பற்றி நிறைய பேர் இப்போ நல்ல பெரிய ஊடகங்கள் கூட சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சிக்கிறாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த விளக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த விளக்கம் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேரணும். அதை விட நம்ம ஊழியர்களுக்கு சேரணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது நம்ம கோரிக்கை நல்லா இருக்குன்னு தெரியும். அதே போல் கேட்குற மக்களுக்கும் அவங்க புரியும். நமக்கு ஊதியம் உயர்ந்தால் தான் கார்பெண்டரு, மேசான் போன்ற ஆளுகளுக்கும் உயருங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு உயர்ந்தால் தான் அவங்களுக்கு உயரும். அதே போல் அவங்களுக்கு உயர்ந்தால் தான், அவங்க என்ன யார் பிஸ்னஸ் மேன், அவங்க வந்து விலைவாசியை கூட்டினா தான் அதை காமிச்சு நம்ம உயர்த்த சொல்லலாம். ஸோ இது நம்ம இன்டர் ரிலேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த வகையில் பாருங்கள். இப்போ போன பே கமிஷனில் 7,000 ரூபா மினிமம் சம்பளம். பே கமிஷனில் 7,000 ரூபா. எப்போ 6வது பே கமிஷனில் 7வது பே கமிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி அன்னைக்கு தேதியில் டிஏ 125%, இப்போ மாதிரி 60% இல்லை, 125%. அது 8,750, ரெண்டும் சேர்ந்தா 15,750. அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு 65.08 இது வெயிட்டேஜ் கேட்டாங்க. சங்கத்தில் கேட்டது என்ன கேட்டாங்க, ஊழியர் தரப்பில் 65.08 கேட்டாங்க. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 15,750, 10,250, 26,000. ஆனால் அவங்க கொடுத்தது இந்த 15,750க்கு 14.29 தான் கொடுத்தாங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்து 18,000 ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த என்ன சொல்கிறது, ஆல் இண்டியா NPS ஃபெடரேஷன் இருக்குது பாருங்கள், எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன். அவங்க சொன்னது பிரகாரம் சில பேர் கேட்குறாங்க, அப்போவும் 6,000 இப்போவும் 6,000. நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 18,000 தான் போட்டோம். இப்போ நம்ம 30,000 போகிறோம். ஆக 5 யூனிட்டுக்கு இந்த 6,000 வீதம் 30,000 வந்துருச்சா? இவங்க டிஏ நல்லா புரிஞ்சுக்கணும். பே கமிஷனில் டிஏ எப்படின்னா அந்த பே கமிஷனுடைய முதல் நாள் ஒரு டிஏ எடுத்துக்குவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, போன பே கமிஷனில் கடைசி டே அன்றைக்கி 58% தான் எடுத்துருக்காங்க. அதனால் இந்த பே ஃபிக்ஸ் ஆனால் கூட இந்த 2% டிஏ நமக்கு வரும். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போது ரெண்டும் சேர்ந்து 47-40 பே, இது டிஏ ரெண்டும் சேர்ந்து நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த வெயிட்டேஜ் அதில் வரலை. அதுக்கு தான் அந்த ப்ளஸ் போட்டிருக்கேன். அவங்க கோரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 47,400 தவிர்க்க முடியாது. ரெண்டாவது, நீங்கள் வந்து 50,000 55,000 60,000 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க 16% குறையாம நுகர்வோர் செலவுக்காக தேக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வெயிட்டேஜுக்கு பதில் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 16, அதுக்கு மேலேயும் சொல்லியிருக்காங்க. 60,000 தான் இன்னும் கூட வருது. 16,000 16% சொன்னால் உதாரணமாக இதுக்கே இன்னொரு 7,500 இன்னும் கூட வரும். இதுக்கே 7,500 கூட வரும். புரியுதா? ஆக 55,000 தெரிக்கணும். 16.03 பாயிண்ட் போட்டாலே பர்சன்டேஜ் இது 55,000 வந்துடும். ஆக ஒவ்வொரு பேஸ்களுக்கும் தான் கீழே போட்டிருக்கேன், அனைத்து சம்பள நிலைகளுக்கும் 16% சேர்த்துக்கொள்வேன்னு. அதான் இந்த இது. அதனால தான் எனக்கு பிடித்தமானது. காரணமே, நான் ஏற்கனவே கட்டுரை இருந்தேன் சம்பந்தமாக. இது வந்தோடனே எனக்கு இதாகிடுச்சு. ஆக மொத்தத்தில் ஆல் இண்டியா ஆல் இண்டியா NPS எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் இருக்கு பாருங்கள், அவங்க எந்த சிக்கலும் இல்லாமல் கொடுத்தாங்க. எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து NCJCMல 69,000 கேட்டிருக்காங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. BPMSல 72,000 கொடுத்துருக்காங்கன்னா அவங்க GDP ஆரம்பித்து அப்புறம் பர் கேபிட்டா இன்கம் போட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. யாரும் இன்னும் குறையா சொல்லலை. ஆனால் இது பக்குன்னு பார்த்ததுமே சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த 47,400 ப்ளஸ்ஸுங்கிறத சேர்த்துக்கிட்டோம். அந்த ப்ளஸ்ஸுங்கிறது எல்லா பேஸ்கேலுக்கும் 16% சேர்த்துக்கிறது தான். அதன் பிரகாரம் தற்போது 18 + 1 19 இருக்கக்கூடிய, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஊழியர்களுடைய தற்போதைய சம்பளத்துக்கு இந்த பிரகாரம் என்ன சம்பளம் நான் போட்டிருக்கோம் பாருங்கள். 19,900. இந்த 18,000 தான் நம்ம 47,400 ஆகிப்போச்சு இல்லையா? அடுத்தது 19,000, 19,900, 52,400, 4,400,
21,700க்கு 57,200, 25,500க்கு 67,200, அப்புறம் 29, 35, 44,900க்கு 1,18,300. அப்புறம் இங்கே 47,600க்கு 1,25,400, 53,100க்கு 1,39,900, 56,100க்கு 1,47,800, அதே போல் 1,18,500க்கு 3,12,100, அதே போல் 31,100க்கு 1,31,100க்கு 3,45,200, அப்புறம் 1,44,200க்கு 3,79,200, 1,82,200க்கு 4,79,800, 2,05,400க்கு 5,49,000, 2,25க்கு 2,25,000க்கு 5,92,500, 2,50,000க்கு 6,58,300. சரிதானா? இப்போ இருக்கிறதே இப்போ ரேஷியோ என்ன இருக்குன்னா 1:13.8 தான் இருக்குது. எப்போ இந்த குறைஞ்சபட்சம் 18,000ங்கிறதும் அதிகபட்சம் 2 லட்சங்கிறது 1:13.88 தான் இருக்குது. இதுவும் அதே இப்படி போடும்போது அதையும் கவனிக்கணும். இப்படி போடும்போது அதுவும் இதே ரேஷியோவில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு பே ஸ்கேலுக்கு என்ன பண்ணணும், இந்த சம்பளத்தில் ஒரு 14% குறைச்சலாம். இன்னும் கூட கேட்குறவங்க இன்னும் கூட சொல்லியிருக்காங்க, நான் குறைச்சலாக தான் போட்டிருக்கேன். அதாவது இதுவும் இந்த 14% சேர்ந்தால் குறைஞ்சபட்ச சம்பளம் 50,000 ஆகணும்னு. அதே ரீதியில் இந்த ஒவ்வொரு பே ஸ்கேலுக்கு 14% சேர்த்து பார்த்துக்கலாம். நம்ம அவங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய ப்ரொபோசல் அதுதான். குறைஞ்சபட்சம் 47,400 அதுக்கு நுகர்வோர் செலவுக்காக, அதாவது மற்ற எல்லாம் ஏறி இருக்கு இல்லையா. இப்போ வீட்டு வாடகை ஏறி இருக்குது, எலக்ட்ரிக் பில் ஏறி இருக்குது, கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, டிரான்ஸ்போர்ட்டு கூடவா இருக்குது, இப்படி பல காரணங்களுக்காக அவங்க அதை கேட்டிருக்காங்க. அதாவது 47,400 அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு 7,500 கூட கேட்டாங்க. அதுதான் இந்த 14%. எதுக்கு 47,400க்கு தான் 7,600, இவ்வளவுக்கு அல்ல. இது இன்னும் 14% போட்டால் கடுமையாக வரும். சரிதா? ஆக இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு உள்ள ஸ்கேல் ஆஃப் பே. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஊழியர்களுக்கான என்ன பே ஸ்கேல் வரும், இதன் பிரகாரம் இந்த 47,400 ப்ளஸ்ங்கிற ஃபார்முலா பிரகாரம் என்ன வரணும் அந்த பே ஸ்கேலையும் பார்த்துருவோம். இது எனக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது. எங்கே போய் சேரணுங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது. அந்த வகையில் அந்த பே ஸ்கேலையும் பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு என்ன ஃபிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதையே தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளும் அதில் மாற்றமே கிடையாது. ஆகையினால இந்த 47,400 ப்ளஸ்ங்கிற ஃபார்முலா அப்படியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு எப்படி அமலாக்கம் பெற்றதோ அப்படியே இவர்களுக்கும் அமலாக்கம் பெறும். அந்த வகையில் இவங்களுக்கு உண்டான ஸ்கேல் ஆஃப் பே போட்டிருக்கோம். அங்கே 18+1 19 ஸ்கேலு தான். ஆனால் தமிழ்நாட்டில் 32 ஸ்கேலாக இருக்குது. காரணம் 20,000க்குள்ளேயே 8 ஸ்கேலு என்னமோ இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 வரத்துக்குள்ளேயே ஒரு 10 ஸ்கேலில் என்னமோ இருக்கும். ஆகையினால நிச்சயமாக இந்த 47,400 ப்ளஸ்ஸு கிடைக்க வேண்டியது இவங்களுக்கு முக்கியம்தான். அந்த வகையில் நம்ம பார்க்குறோம். இப்போது 15,700 தான் ரொம்ப குறைஞ்ச சம்பளமாக இருக்குது. அது 41,400 ஆகும். இதோட என்ன பண்ணணும், 16% சேர்த்துக்கணும். ஒரு 100 ரூபாய்க்கு 16 ரூபா வீதம் 414 100 ரூபாய்க்கு 16 ரூபா சேர்த்துக்கணும். அப்படி தான் நான் போட்டிருக்கேன். இது நம்ம வேறு ஒன்றும் இல்லை. இது அது என்ன அவங்க கேட்டாங்களோ குறைஞ்ச 47,400 அதே ஃபார்முலா கடைப்படி நம்ம போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சேர்த்துக்க வேண்டியது 16% சேர்த்துக்கிடணும். இது ஏன் 47,400 இங்கே போடணுன்னா, அங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 7வது பே கமிஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு 18,000 கொடுத்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 15,700 தான் கொடுத்தாங்க. அதனால் நான் இது மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் ஃபார்முலா 47,400 தான் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். அதாவது ஃபிட்மெண்ட் 2.633ங்கிறது தான் ஃபார்முலா. அதை ஃபாலோ பண்ணி தான் போட்டிருக்கேன். அதன் பிரகாரம் 15,700க்கு 41,400, 15,900 41,900, 16,600 43,800, அதே போல் 19,000 பார்த்தீங்கன்னா 50,100, 20,000 பார்த்தீங்கன்னா 52,700, 20,600னா 54,300, 35,400னா 93,300, அப்புறம் 36,000க்கு 94,800, 36,200க்கு 95,400, 36,900க்கு 97,200, 55,500க்கு 1,46,200, 56,100க்கு 1,47,800. அதே போல் 56,900, 1,49,900, 57,700க்கு 1,52,000, 59,300க்கு 1,56,200, 61,900க்கு 1,63,000, 62,200க்கு 1,63,800, 1,23,100க்கு 3,24,200, 1,23,400க்கு 3,25,000, 1,23,600க்கு 3,25,500, 1,25,200க்கு 3,29,700,
கடைசியாக பெரிய ஸ்கேல் என்னது 1,27,900. இதுக்கு வந்து 3,39,400. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்கேலினுடைய ஸ்டார்டிங் தான் இது. அதிகபட்சம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2,61,000 இருக்குது. அதனால் இது ஸ்டார்டிங் ஸ்கேல் தான் நம்ம போட்டிருக்கோம். இது என்ன ஃபார்முலா நான் சொன்னேன், 2.633. இந்த பே ஸ்கேல்லேருந்து மேலே 10 இன்க்ரிமெண்ட் 5 இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய சம்பளம் என்னவோ அதை 2.634 பெருக்கி அதுக்கு 16%, இந்த வருது இல்லையா 2.634 பெருக்கின்ற தொகை, இதுக்கு 16% சேர்த்து போட்டிங்கன்னா அதுதான் தற்போது வரப்போகிற சம்பளமாக இருக்கிறது எதிர்பார்ப்பு. இது வந்து அகில இந்திய என்பிஎஸ் ஃபெடரேஷன் கொடுத்தது, ஊழியர்கள் ஃபெடரேஷன் கொடுத்தது. இது வந்து அற்புதமான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அமலாக்கம் பெரும், நிச்சயமாக அமலாக்கம் பெறும். அந்த வகையில் தான் போன தடவை 47 என்னென்ன விளக்கம் கொடுத்தோம், இந்த தடவை ஸ்கேலாக பேசிட்டு இருக்கோம். இது வரும், இது எங்கே போய் சேரணுமோ அங்கே சேரும், நடக்கும். நல்லது.